கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 13வது வசனம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனமாயிருக்கிற நமக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய சிறுமையான சூழ்நிலையை மாற்றும்படியாக நம்மீது இரக்கமாயிருப்பவர். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் காணப்படுகிறபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலையை மாற்றும்படியாய் எங்கள் மீது நீர் இரக்கமாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் செய்யும்படியாகவும், சிறுமைப்பட்டிருக்கிற அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றும்படியாக, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.